வணக்கம் தலைவா. நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நிறைய ஜாப்ஸ் அங்கன்வாடி சத்துணவு எல்லாமே மாவட்டம் வாரியாக வந்துட்டு இருக்குது. அதேமாதிரி டிஎன்பிசி, உங்களுக்கு ரயில்வே, பேங்கிங் ஜாப்பு, ரிசல்ட்டு, கோச்சிங்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக பார்க்கலாம். சத்துணவு வேலை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு போன மாதம் வந்துருந்துச்சு. நிறைய மாவட்டத்துக்கு எல்லாமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வேலை வாய்ப்பு வந்துக்குது. அது எந்த மாவட்டத்துக்கு வந்துக்குது, எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக பூர்த்தி செய்கிறது எப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஏற்கனவே விண்ணப்பிச்சிங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில மாவட்டத்துக்குலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 20 மாவட்டத்துக்கு தான் வந்துச்சு, மீதி 18 மாவட்டத்துக்கு வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்னென்னா ஏற்கனவே வேகன்சி ஃபில் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வேகன்சி இருக்குது. ஒரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த வேகன்சி நிரப்புறதுக்கு தான் பத்திரிகை செய்து விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் நிதி உதவி பெறும் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நிரப்புறதுக்கான அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகமோ இல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்து ஃபில் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். சத்துணவு மையம் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு தொகுப்பு உதவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 3000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் வேலை செய்கிறதுக்கு மாதம் சம்பளம் 3000 ரூபா. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு உங்களுடைய பணி வந்து பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். முக்கியமான தகவலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கிய தகவலை வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 40 வயசுக்குள்ள பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 20 முதல் 40 வயசுக்கு வரைக்கும் விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்களா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சியாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் பாஸோ ஃபெயிலோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு முக்கியமாக கவனிக்கணும். தமிழ்நாட்டில் கவனிக்க வேண்டியது தமிழ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பேசுகிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க மையம் வந்து பார்த்திங்கன்னா மையத்திற்கும் உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊராட்சி, குக்கிராமம், வருவாய் கிராமம் போன்றவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதவை கணவரால் கைவிடப்பட்டவர், அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சில கண்டிஷனோட ஒதுக்கீடு செய்கிறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு அடையாள அட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுக்கு அடையாள அட்டை வேணும்னா குறைவான பார்வைத்திறன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வைத்திறன் கம்மியாக இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருப்பீங்க, அவங்களாம் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் மட்டும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் வந்து பார்த்திங்கன்னா 40% மட்டும் இருக்கிறவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அதே திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவரும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இருக்கிறவங்களும் மிதமானது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 4% ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதே மாதிரி விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களுக்கு 25% ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தொடர்புடைய மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 6/5/2025 15/5/2025 மாலை 5:45 நீங்கள் அளிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யணும். நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அது பூர்த்தி செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 15/5/2025 அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அவங்களுக்கு போச்சுன்னா அது ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தோடு நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்பணும்னா பள்ளி மாற்று சான்றிதழ் கேட்குறாங்க, அதாவது டிசி கேட்குறாங்க.
10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க, விதவை கணவராக கைவிடப்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா கொடுத்தா இதுக்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 15/5/2025 மேலே போச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. காலதாமதம் ஏற்பட்டால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துறை பொறுப்பாகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா வேறு அலுவலகத்துக்கோ இல்லை வேறு அதிகாரிகிட்டே எங்கேயாவது மாற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உரிய சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்போ வேணாலும் திருத்தலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெறலாம், ரத்து பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், தேதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எல்லா அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நாம் வந்து பார்த்திங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம்னுக்கு இதில் திருப்பத்தூர் மாவட்டம் போட்டுங்க, ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதனூர் ஊராட்சிங்கிறத போட்டுங்க. விண்ணப்பிக்க பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம்னு கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஒட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தார பெயர், அதாவது உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை தமிழில் எழுதிங்க. உங்களுடைய தந்தை அப்படி இல்லைனா கணவர் பெயரை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணால் ரீச் ஆகக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருப்பிட முகவரி, அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊராட்சி ஒன்றியமாக நகராட்சி பேரான்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதோட பேர் எழுதிங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது தான் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 10வது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிக்கிறீங்களா ஃபெயில் ஆகிக்கிறீங்களான்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. பிறந்த தேதி எழுதி டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்திலே வயசானங்கிறத போட்டுங்க. சாதி மற்றும் உட்பிரிவு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. சாதி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதில் இருக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத அப்படியே எழுதிங்க. உங்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டிக் அடிச்சிக்கலாம். அதேமாதிரி ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், கணவரால் கைவிடப்பட்ட இவங்களும் ஆம்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டிக் அடிச்சிங்க. பணியிடம் கோரும் மையம் மற்றும் பள்ளியின் பெயர் கேட்குறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 3 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த நாள் போட்டு எந்த இடங்கிறத போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சைன் பண்ணிக்கங்க. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடியது என்னன்னா அப்ளிகேஷன் எல்லாமே பூர்த்தி செஞ்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணாமல் அப்புறமேட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தே போடாமல் அனுப்பிடுறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பிச்சிங்க, அவங்களுடைய நிலைமையில் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா, சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்குதா என்னங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணி தான் அதுக்கு மேலே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு அதிகாரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அனுப்புனா நீங்கள் பள்ளி மாடு சான்றிதழ், அதாவது டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை ரேஷன் கார்டு கேட்குறாங்க, உங்களுடைய ஆதார் அட்டை கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் நகல் கேட்குறாங்க, இருப்பிட சான்றிதழ் நகல் கேட்குறாங்க. இருப்பிட சான்றிதழ் நகல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாசில்தார்கிட்ட வாங்கணும். அந்த தாசில்தார்கிட்ட வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 இருக்குது. அதனால் உடனே விண்ணப்பிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்து உடனே விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விண்ணப்பிச்சிடலாம். அதே மாதிரி இதர முன்னுரிமை சான்றிதழ், அதாவது ஒன்றும் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படி இல்லைனா விதவை கணவராக கைவிடப்பட்டவர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்கறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு போய் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய மாவட்டத்துக்கு இன்னும் வரல, வந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம். அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.